குற்றாலம் பிரதான அருவியில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த தரைத்தளம் கைப்பிடி கம்பிகளை சீரமைக்கும் பணி நாளை தொடங்க உள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலம் பிரதான அருவியில் கடந்த வருடம் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கால் தடாக பகுதியின் இருபுறமும் உள்ள நடைபாதைகள் சேதமடைந்தன. அதனை சீரமைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் பேரூராட்சி நிர்வாகத்தின் பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்தனர். நாளை முதல் அருவியில் சேதமடைந்த தரைத்தளம் கைப்பிடி கம்பிகள் நடைமேடைகள் சீரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மழை எச்சரிக்கை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் குளிப்பதற்கு தடை தொடர்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் பேச்சுப்பாறை அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் காரணமாக கோதை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. திற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் உலக்கை அருவி அருகே காட்டாற்று வெள்ளத்தில் முதியவர் அடித்துச் செல்லப்பட்டு மாயமான நிலையில் இரண்டாவது நாளாக அவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ரியாஸ் என்பவரை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினருடன் உள்ளூர் மக்களும் ஈடுபட்டுள்ளனர். ஒரு 6 நபர்கள் உலக்கை அருவி என்ற சப்பாத்தில் குளித்துக் கொண்டிருக்கும் போது கனமழையில் அடித்து செல்லப்பட்டார்கள். அதில் 4 பேர் ஒரு சின்ன குழந்தை வந்து பொதுமக்களால் மீட்கப்பட்டிருந்தது. சென்னையைச் சேர்ந்த திரு ரியாஸ் அலி என்பவர் அதில் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். அவரை தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் நேற்றைக்கும் இன்றும் சுமார் 15 பேர் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம்.